நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த மங்களகரமான அமாவாசை தினத்தில் உன் கஷ்டங்களை காணாமல் போகச் செய்து உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தையும் சொல்ல வார்த்தைகளே இல்லாத பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு விஷயம் நடக்கவிருக்கின்றது. கடந்த காலங்களில் நீ பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். இனி வரும் காலங்களில் நீ உன் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய், சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய். இதுவரை நீ காணாத மகிழ்ச்சியை முழுமையாக இனி காணப்போகின்றாய். நீ இதுவரை காணாத இன்பத்தை காணப்போகிறாய். ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும். அது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும். உன்னுள் ஓடிக்கொண்டிருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் நான் தடுத்து மகிழ்ச்சி என்ற பாதையை உனக்கு உருவாக்கி கொடுக்க போகின்றேன். சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகின்றாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்காக காத்திருக்கின்றது. எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றே இந்த நிலையை சகித்துக் கொண்டிரு தங்கமே. சீக்கிரமாகவே உனக்கு நல்ல வழி பிறக்கும். அதுவரை நீ பொறுமையோடு காத்திரு. உன்னை செல்லா காசாக நினைப்பவர்கள் மத்தியில் எனது குழந்தையாகிய உன்னை கன நேரத்தில் உச்சத்தில் உயரிய நிலையை அடைய வைப்பேன். எதற்காகவும் நீ கலங்காமல் இரு. உன்னுடைய துயர் துடைக்கவே உன் அப்பா நான் வருகிறேன். இன்னும் சிறிது நேரங்களே உள்ளன. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் முடிவு பெறவும் உனக்கான புதிய வாழ்க்கை தொடரவும் இன்னும் சில காலங்களே உள்ளன. என் தங்கமே, நானே உன்னை எல்லா சிரமத்திலிருந்தும் பாதுகாப்பேன். இனி வரும் நாட்களில் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன நடக்கும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? நான் உன்னுடனே இருக்கும் பொழுது உனக்கு சிந்தனை எதற்கு? இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு மணித்துளியையும் நான் மகிழ்ச்சியானதாய் மாற்றுவேன். எண்ணத்தை நீ தெளிவாக வைத்திரு. இனி வரும் காலங்களை நீ மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளு தங்கமே. இனி வாழ்க்கையில் உன்னுடைய லட்சியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும். நீ செய்யும் முயற்சி நிச்சயம் நிறைவேறும். உன் குலதெய்வமான நான் உன் அப்பாவாக, உன் அம்மாவாக, உன் நண்பனாக, உன் அனைத்துமாக நிச்சயமாக உன்னுடனே இருப்பேன். யார் என்னை பெரிதாக நேசிக்கிறாரோ அவர்களிடம் எல்லா நலங்களையும் வளங்களையும் கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களுடைய வாயிலிருந்து என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவரும். என்னை முழுமையாக நம்பியிருக்கும் உன்னை நான் எங்கனம் கைவிடுவேன்? பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான அற்புதமான பொன்னான வாழ்க்கையை உனக்கு நான் அமைத்து தருகின்றேன். உனது வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்க போகின்றது. நல்ல வசந்த காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது. எனது ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். என் செல்ல பிள்ளையே, சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என்னுடைய நாமத்தையே நீ உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலையிலிருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் நீ தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகின்றது தங்கமே. நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய். அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை தங்கமே. நடக்க கூடாததெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது. துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழை போன்று அழுகின்றாய். அழாதே தங்கமே, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலையை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய நான் வழி செய்வேன். அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு என் அப்பனே துணை என்று இன்னும் என் நிலை இறங்கினாலும்
என் அப்பன் இருக்கிறார் என்று இருக்கின்றாயே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு தங்கமே. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் வைக்கின்றேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கின்றேன். என்னை நம்பு தங்கமே, இது என் சத்திய வாக்கு. எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் வலம் வா. நீ என்னுடைய குழந்தை. உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை நான் அசைத்து பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய். என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு இருக்கும். அப்பா, இதை மட்டும் செய்து கொடுங்கள் அப்பா, இதை மட்டும் தாருங்கள் அப்பா என்று நீ என்னிடம் கையேந்திய வரத்தை நான் உனக்கு பரிசாக அளிக்கப் போகின்றேன். நீ நிம்மதியாக இருக்க போகின்றாய். நீ வேண்டியது அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகின்றது. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது. நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு. உன்னுடைய தகுதியை மட்டும் நீ உயர்த்தி கொண்டே இரு. யாரை நினைத்தும் கவலை கொள்ளாதே தங்கமே. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும். உனக்கு எந்த இழப்பும் இருக்கக்கூடாது. அவர்களை நினைத்து வருத்தப்படவும் கூடாது. உன் வாழ்க்கை பயணத்திற்கு வழித்துணையாக உன் அப்பாவான நான் வருவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. இன்பமயமான வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகிவிட்டது. உன் துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இனி எல்லாம் உனக்கு சுகமே. உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது. மகிழ்ச்சியாக இரு தங்கமே. யார் கைவிட்டாலும் உன்னை நான் நிச்சயம் கைவிட மாட்டேன். உன்னை உயர்ந்த இடத்திற்கு நான் கொண்டு செல்வேன். கடலில் கலங்கி நிற்பவனுக்கு கலங்கரை விளக்கு துணை. வாழ்க்கையில் கலங்கி நிற்பவனுக்கு இந்த கிருஷ்ண பரமாத்மாவே துணை. நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். அது நடக்குமா நடக்காதா என்றும் நினைக்கின்றாய். வீண் குழப்பத்தை விட்டுவிடு. அது கண்டிப்பாக நடக்கும். உன் அப்பா நான் இருக்கின்றேன். நீ என்னிடம் கேட்டு நின்ற வரத்தையெல்லாம் ஒவ்வொன்றாக நான் உனக்கு தரப்போகின்றேன். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக நித்திரை கொள் தங்கமே. நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார். அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். நல்லதே நடக்கும்.